ஹலோ கைஸ், பிரெக்னன்சி ட்ரை பண்ற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலோ ஆர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் பிரெக்னன்சியை டெஸ்ட் பண்ற பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் பத்தி தெரியும். அண்ட் நிறைய பேருக்கு தெரியாதது என்னன்னா ஓவிலேஷனையும் கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் கிட் இருக்கு. ஓவிலேஷன்னா என்னன்னா முழுமையா வளர்ச்சி அடைந்த எக் கருப்பையிலிருந்து வெளியே வந்து 12ல இருந்து 24 மணி நேரம் மட்டும் இருக்கும். ஸோ இந்த டைம்குள்ள ஸ்பெர்ம் எக்கை ரீச் ஆனால் மட்டும்தான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும். ஸோ ஓவிலேஷன் நாட்களில் மட்டும்தான் பிரெக்னன்சி பாசிபிள். அண்ட் அதனால ஓவிலேஷன் நாட்களை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டா பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவிலேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஓவிலேஷன் டெஸ்ட் கிட். அண்ட் இந்த ஓவிலேஷன் டெஸ்ட் கிட்குள்ள 5 இல்லைன்னா 7 டெஸ்டிங் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். அண்ட் இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். டெஸ்டிங் ஸ்ட்ரிப்ஸை யூரின்ல டிப் பண்ணாலே போதும், ரிசல்ட்ஸ் வந்துடும். மோஸ்ட்லி ஓவிலேஷன் டேஸ் மிடில் ஆஃப் த மென்சுரேஷன் டைம்ல தான் இருக்கும். ஸோ அதனால அந்த நாட்களில் தொடர்ச்சியாக டெஸ்ட் பண்ணணும். அண்ட் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்தா 24 மணி நேரத்துல இருந்து 36 மணி நேரத்துக்குள்ள ஓவிலேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.